Hello guys, welcome back to our channel. நான் உங்க Gopika. So இன்னைக்கு வந்து ஒரு get ready with me for a puberty function தான் வந்து பார்க்க போறோம். So கிளம்பும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கேன். So இது ஒரு குயிக்கான மேக்கப் லுக்கா தான் இருக்கும். டைம் இல்ல. So அதுக்கு ஏத்த மாதிரி ரெடியான ஒரு மேக்கப் லுக் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை ப்ரெப் பண்றது ரொம்பவே முக்கியம். So அதுக்காக மாய்ஸ்சரைசர் is from Dot and Key. இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் எதுவும் அப்ளை பண்ண போகிறது இல்லை, ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங். ஸோ அதனால் அது ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கன்சீலருக்கு போகிறோம். நடுவில் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, நவி தான். இந்த கன்சீலர் வந்து க்ரைலானோடது டர்மா பேலட்லேருந்து எடுத்த ஒரு கன்சீலர். இந்த ஷேட் வந்து D5. டர்மா பேலட்டில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு கன்சீலராக யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணலாம், கலர் கரெக்டர் அந்த மாதிரி மொத்தமாக இருக்க ஒரு ஆல் இன் ஒன் பேலட் தான் அது. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் பேலட் வாங்குறதுக்கு பட்ஜெட் வந்து செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் க்ரைலான் ஷோரூம் போயிட்டு உங்களோட எக்ஸாக்ட் மேட்சான ஒரு ஷேட் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வாங்கிக்கோங்க. அது வந்து இந்த பேலட்டை கம்பேர் பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஒரு கன்சீலர் வந்து போதும், அவ்வளோ கவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த கன்சீலரில் வந்து மேக்கப் பிளெண்டிங் லிக்விட் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ எனக்கு அதுக்கு எதுக்குமே டைம் இல்லை. ஸோ அதனால் ஃபுல் கவரேஜும் கொடுக்கும் அப்படின்றதுனால நான் இந்த ஒரே ஒரு ஷேட் மட்டும் எடுத்து என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். குயிக் அப்ளிகேஷனுக்காக நான் வந்து ஒரு ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இதோட கவரேஜ்க்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து Forever 52லேருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து 005 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அந்த கன்சீலரை வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஏன்னா அது ஒரு க்ரீம் பேஸ்ட் கன்சீலர். மூவிங் ஆன் டு ஐப்ரோஸ் பார்ட். ஐப்ரோஸ் வந்து வெட் அண்ட் வைல்டோடது தான். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸோ ஹவ் டு ஃபில் யுவர் ஐப்ரோஸ் வித் திஸ் பேலெட்டு சொல்லி. ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டாச்சு அப்படின்றதுனால. ஸோ ரொம்பவே வந்து கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். அண்ட் பின்னாடி ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் அவரை வச்சுட்டு ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அவன் டேமேஜ் பண்ணிட்டான். அவன்கிட்ட தப்பிக்கணும் தான் நினைக்கிறேன், பட் வேறு வழி இல்லாமல் இப்படி தான் வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்கும் சில நேரங்களில். பயங்கரமாக உதவாங்க போகிறேன், அழுதுகிட்டே கிளம்ப போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. இதனாலேயே நிறைய வீடியோஸ் வந்து பண்ண முடியாமல் பெண்டிங்கில் இருக்கும். இப்போ கூட பாருங்கள், மறுபடியும் என்கிட்ட வம்பிழுக்கிறதுக்காகவே வருவான். அண்ட் ஒரு வழியாக ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மிஸ் கிளேர்லேருந்து ஒரு ப்ளஷ் பேலட் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு ப்ரான்சிங் ஷேட் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து என்னோடய ப்ரான்ஸராக நான் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ என்னோடய டபுள் சின்னையும் நான் வந்து இதில் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் இஸ் ஃப்ரம் கலர் பார். ஸோ இதை வச்சு ஒரு நார்மலான விங் லைனர் வந்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் காஜல் இஸ் ஃப்ரம் ஃபேஸஸ் கனடா. அண்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் லைன் மட்டும் நான் வந்து அன்றைக்கி கொடுத்தேன், போல்டு லுக் வேண்டான்னு சொல்லி. பட் அது பண்ணும் போதே வந்து கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. சென்சிட்டிவ் ஐஸ்க்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நேரம் உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா தண்ணி வராமல் இருக்கும்.
Next is mascara. Mascara is from Maybelline waterproof mascara. So இது வந்து என்னோட upper as well as lower lashesலையும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பொட்டு வச்சுப்போம். லிப்ஸ்டிக் வந்து எந்த மாதிரி லுக் போகிறதுன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருந்தேன், ரெட் கலர் லிப்ஸ்டிக். ஸோ இதை வந்து என்னோடய பேஸாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். அவுட்டரில் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு ரொம்ப சட்டிலாக ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து இதை ஸ்மச் பண்ணி விட்டுக்கிட்டேன். அண்ட் இதுக்கு மேலே இதை இன்னும் நான் வந்து கொஞ்சம் லைட்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் வந்து லாக்மேலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருந்தேன். ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுலேருந்து ஒரு நியூட் ஷேட் வந்து எடுத்து நான் அப்ளை பண்ணேன். அவுட்டர் கார்னர் ஆஃப் த லிப்ஸில் வந்து போகாமல் எனக்கு அந்த ரெட் கலர் வந்து வேணும். உள்ளே மட்டும்தான் நான் வந்து ஷேடை குறைக்க போகிறேன். ஸோ அப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஷேட் குறையணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த நியூட் ஷேடை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து நீங்கள் வந்து வாய்க்குள்ளே வச்சு எடுத்திங்கன்னா உள்ளே எக்ஸஸாக இருக்க லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துடலாம். உங்களோட பல்லுலலாம் வந்து அது ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு மிஸ்க்லரோட ஹைலைட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். ஹைலைட்டிங் இஸ் மை ஃபேவரட் பார்ட். ஸோ இதை எடுத்து என்னோடய கையில் தான் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது லைக் உள்ளேருந்து இந்த க்ளோ கிடைக்கிற மாதிரி எனக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் கையில் தான் வந்து அப்ளை பண்ணுவேன். லைக் உங்களோட சீக்ஸில் அண்ட் நோஸில் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அண்ட் எஸ், நான் ஹேர் ஸ்டைலும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய கம்ப்ளீட்டட் லுக். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லோரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.